இந்த குலசேகரப்பட்டினத்தில் தான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அம்பிகை முத்தாரம்மன் என்கின்ற பெயரோடு நமக்கு அருள் புரிகின்றார். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படின்னு திருப்பெயர், அம்பாளுக்கோ முத்தாரம்மன் அப்படிங்கிற திருப்பெயர். முத்தை ஆரவைக்கும் அம்மன், அதனால் இவளை முத்தாரம்மன் அப்படின்னு பக்தர்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். முத்தாக உடல்ல ஏற்படக்கூடிய அம்மை நோயை ஆற வைத்து குணம் தரக்கூடிய அம்மன், அதனால் முத்தாரம்மன் அப்படிங்கிற பெயர் அமைய பெற்றது. இந்த ஆலயத்தின் வரலாறாக அம்பாள் மகிஷனை வதம் செய்த பிறகு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்கின்றார். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த தோஷத்தை நீக்கி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டபோது, எனது அருகிலேயே நீங்கள் எப்போதும் வீற்றிருந்து என்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய அருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சுவாமியும் அம்பாளும் இங்கே அருவுருவமாகவே நமக்கு காட்சி தருகிறார்கள். இது இந்த ஆலயத்தின் தனிப்பெரும் சிறப்பு. இந்த ரூபத்தை அம்பாள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பரின் கனவுல போய் தனக்கு இந்த உருவம் தான் வேணும், தான் சுவாமி கூட இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே வடிவமைத்து கொண்டவள் இந்த அம்பிகை அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அம்பிகை இந்த ஆலயத்துல சுயம்புவாக எழுந்தருளி இருந்தாள் அப்படிங்கறதுதான் இதனுடைய வரலாறு. முதல்ல அம்பாள் சுயம்புவாகி அந்த சுயம்பு அம்பாளைத்தான் எல்லாருமே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்பாள் தான் ரூபமாகவும் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு தானே போய் அந்த அன்பரிடத்திலே தன்னை இவ்வாறு செதுக்க வேண்டும் என்று அம்பிகை கேட்ட வண்ணமே இன்றைக்கு நாம் இந்த முத்தாரம்மனை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். சிவன் ஆலயங்கள்ல பல சிவபெருமானுடைய அந்த ரூபம் பார்த்தீங்கன்னா சுயம்பு ரூபமாக நம்மளால பார்க்க முடியும். ஆனால் அம்பிகை அபூர்வமா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சுயம்புவாக எழுந்தருளி அருள் புரிவாள். அப்படி அம்பாள் சுயம்புவாகவும் ரூபமாகவும் அருள் புரியக்கூடிய ஓர் அதி அற்புதமான திருத்தலம்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தாரம்மனுடைய திருத்தலம். இங்க அம்பிகையினுடைய கோலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னே சொல்லணும். காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரே உருவமாக சுவாமி அம்பாள் ரெண்டு பேரையும் ஒரே கல்லில் வடிவமைத்து இங்கே வைத்திருக்கிறார்கள். அன்னையின் சிரசில் ஞான முடிசூடி கண்களில் கண்மலர்கள் அணிந்து வீரப்பல் புனைந்து மூக்கில் புல்லாக்கும் மூக்குத்தியும் அணிந்து கழுத்தில் தாலி கொடியுடன் வலது காலை மடித்து சந்திர கலையுடன் கேட்டவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ரூபமாக முத்தாரம்மன் இங்கே அமர்ந்தார்.